சேலம் எடப்பாடியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் ராஜகுமாரன். ராஜகுமாரன், நீங்க தொடரலாம். அதிமுக பொதுச் செயலாளரும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளருமான எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எடப்பாடி சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடுவதற்காக மீண்டும் வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்த நிலையில் அவருடைய வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கின்றது. வேட்புமனு தாக்கலினுடைய நிறைவு நாளான நேற்றைய தினம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில்தான் அவருடைய வேட்புமனு மீண்டும் ஏற்கப்பட்டிருக்கின்றது. இந்த தேர்தலிலும் அவர் எடப்பாடி சட்டப்பேரவை தொகுதியிலேயே போட்டியிடுகின்றார். ஏறக்குறைய 8 முறை தொடர்ச்சியாக எடப்பாடி சட்டப்பேரவை தொகுதியிலே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி போட்டியிட்டு வருகின்றார். 1989 தொடங்கி 91, 2011, 16, 21 ஆகிய சட்டப்பேரவை தேர்தலிலெல்லாம் தொடர்ச்சியாக போட்டியிட்டு வரக்கூடிய அவர் 8வது முறையாக வேட்புமனுவை நேற்று எடப்பாடி தொகுதியிலேயே போட்டியிடுவதற்காக தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில்தான் 8வது முறையாக அவர் எடப்பாடி தொகுதியிலேயே போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்கின்றது. அதிமுக பொதுச் செயலாளருடைய வேட்புமனுவை எடப்பாடி சட்டப்பேரவை தொகுதியினுடைய தேர்தல் நடத்தும் அலுவலர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். எனவே எடப்பாடி தொகுதியிலிருந்து மீண்டும் ஒரு முறை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக களத்தில் தற்பொழுது இறங்கி இருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.